Hi friends, welcome back to my channel. நான் உங்க பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து வேலைக்கு வந்ததனால சரியா என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல गाइस. ஒரு 1 வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க. அதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் गाइस. அப்புறம் எப்பவும் போல மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு அந்த பிசிசன் மேல ஒரு டவுட் வந்திருக்கும். இந்த டர்பைட் எலிமினேஷன் ஹெர்பால ஒருத்தர பயங்கரமா ஹீல் பண்ண முடியும். அதே சமயம் இந்த ஒரு மெடிசினால டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்றவங்களோட பவரை கூட அது பாதியா சப்ரஸ் பண்ணிரும். அப்படி இருக்கப்ப குயிப்ளாக் ஏஜ்ல கோமால இருந்த ஒருத்தருக்கு எப்படி அந்த ஒரு ஹெர்பை கொடுத்தாங்க? அந்த ஒரு ஹெர்பை வந்து ஒருத்தர் சாப்பிடணும்னா அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இல்லனா வீக்கான யாராச்சும் அந்த ஒரு ஹெர்பை எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு ஒரு பாய்சனா மாறிடும்னு நம்ம ஹீரோமே நினைச்சு பார்த்துட்டு இருக்க பார்த்தா நம்ம ஹீரோமே நம்ம டாங்கு பேல பார்த்து உனக்கு சிலிக்கன் கிளாரிஃபைங் நீடில்ஸ் பத்தி தெரியுமான்னு கேட்டிருப்பான். அவனுமே எனக்கு நல்லாவே தெரியும் எங்க மஸ்டர், அது வந்து ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான். அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்னால ஒருத்தரோட வீக்கான மசில்ஸை கூட அது பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணி விட்டுரும். இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றது அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இதை வந்து நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கல்ட்டில் இருக்கவங்க ஏதாச்சும் ஒரு மிஷின்ஸ்க்கு போனாங்கன்னா இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. இதனால அவங்களோட பாடி ஸ்ட்ரென்த் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவனுமே நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பான். அப்பதான் இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கறான். எனக்கு ஆல்ரெடி இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை பத்தி நல்லாவே தெரியும். நம்ம டாங்க பையன் சொல்ற மாட்டோம். அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அதுக்கு வந்து அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருக்கப்ப குயிப்ளாக் ஏஜால சாக போற நிலைமையில இருந்த ஒருத்தனோட உடம்புல எப்படி இவங்க இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா அந்த ஒரு பிசிஷன் ஒரு ஹை லெவல் எக்ஸிக்யூட்டிவா தான் இருக்கணும். அப்படி இல்லனா அவன் வேற யாருக்காச்சும் கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப தான் இவனுக்கு ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது. அந்த 4th யங் மாஸ்டரோட சிஸ்டர் தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து மெடிசன் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பா. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. இந்த டிமானிக் கல்ட்டோட த்ரோனுக்காக இந்த 4th யங் மாஸ்டர் முட்டா பையன் அவனோட பிரதரையே போட்டு தள்ளுறதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கெட்சை போட்டுருக்கானு நம்ம ஹீரோவுமே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாரான். அப்படியே கட் பண்ண அந்த 4th யங் மாஸ்டர் தான் காட்டுறாங்க. அவன் பக்கத்துல தான் அந்த பிசிஷனுமே நின்றுட்டு இருக்கான். அந்த பிசிஷனுமே அவனை பார்த்து யங் மாஸ்டர் உங்களுக்காக கேவ் பெயின் டீ இலைகளை பயன்படுத்தி ஒரு டீயை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு சூடாறதுக்கு முன்னாடி அதை குடிச்சிருங்கன்னு அவனுமே அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கப்பதான் அந்த 4th யங் மாஸ்டருமே இவனை பார்த்து இந்த டிமானிக் கல்ட்ல இருக்க ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு இடத்த ஒருத்தர் ஊடுருவி வரணும்னா அது எந்த இடமா இருக்கும்னு கேட்டிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பிசிஷனுமே யங் மாஸ்டர் நீங்க வந்து அந்த மூங்கில் தோப்புகளை பத்தி தான் என்கிட்ட கேக்குறீங்களான்னு கேட்டிருப்பான். உடனே அந்த 4th யங் மாஸ்டருமே இந்த கல்ட்ல இருக்க ஹை லெவல் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரால கூட அந்த ஒரு மூங்கில் தோப்புகளை போக முடியாது. அப்படி அவங்க போகணும்னா அதுக்கு அவங்க டீமன் லார்டோட பர்மிஷன் இருந்தா மட்டும் தான் அதுக்குள்ள அவங்களால போகவே முடியும். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா அந்த ஒரு மூங்கில் காட்டுக்குள்ள நான் போகணுமா இல்லையாங்கிறது இல்ல. அந்த மூங்கில் காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு மர்மமா நடந்துட்டு இருக்குது. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்காக அந்த மூங்கில் காட்டுக்குள்ள ஊடுருவி போகிறதுக்கு இந்த மிலிட்டரி ஆபீசர் சேர்ந்தவங்க கரெக்டா இருப்பாங்களான்னு கேட்டிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த பிசிஷனுமே நீங்க சொல்றது ரொம்பவே கரெக்ட் தான் யங் மாஸ்டர். அந்த மூங்கில் காட்டுக்குள்ள ஊடுருவி போகிறதுக்கு சரியான ஆளுங்கன்னா அது அந்த மிலிட்டரி ஆபீசர் சேர்ந்தவங்க தான். இருந்தாலுமே அந்த ஒரு ஆர்கனைசேஷன் இந்த கல்ட்டோட யங் ஜீனியஸான ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருக்கு கீழே தான் அந்த ஒரு ஆர்கனைசேஷன் கண்காணிக்கப்படுது. அப்படி இருக்கப்ப அந்த மிலிட்டரி ஆபீசரை சேர்ந்தவங்க யாராச்சும் அந்த காட்டுக்குள்ள ஊடுருவி போனாங்கன்னா கண்டிப்பா அதை வந்து அவர் சுலபமாவே கண்டுபிடிச்சிருவாரு. அதோட மட்டும் இல்லாம அவர் உங்களை ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க எதுக்காக அந்த காட்டுக்குள்ள அவங்களை அனுப்பி வச்சீங்க முத கொண்டு எல்லாத்தையுமே அவர் சுலபமாவே கண்டுபிடிச்சிருவாருன்னு அந்த பிசிஷனுமே அந்த 4th யங் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் அந்த 4th யங் மாஸ்டரும் இவனை பார்த்து நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். அப்படி இருக்கப்ப அங்க யார அனுப்புறதுன்னு இவங்களே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப தான் அந்த 4th யங் மாஸ்டருக்குமே ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா நம்ம டாங்க பையன் இருக்க அந்த ஒரு எல்டர் கோட்டை சேர்ந்தவங்கள அங்கேயே அனுப்ப கூடாதுன்னு இவனு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப அப்பதான் அந்த ஆர்கனைசேஷனை பத்தி இந்த 4th யங்லாடுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கல்ட்டில் இருக்க இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மத்த ஆர்கனைசேஷனை விட ரொம்பவே டிஃபரெண்டானது. இந்த எல்டர் கோட்டை சேர்ந்தவங்க நம்ம டீமன் லார்ட பாதுகாக்கிறதுக்கும் அவர் சொல்ற மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்காகவுமே உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்கள யாராச்சும் எதுக்கணும்னு நினைச்சாங்கன்னா கூட அது நம்ம டீமன் லார்ட சேலஞ்ச் பண்றதுக்கு சமம். அதனாலேயே இங்க இருக்க யாருமே அந்த எல்டர் கோட்டை சேர்ந்தவங்க கிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே வச்சுக்க மாட்டாங்கன்னு நம்ம 4th யங் மாஸ்டருமே அந்த பிசிஷன் கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான். அந்த டைம்னு பார்த்து இவனுக்கு ஒரு யோசனையுமே வர ஆரம்பிக்குது. அப்பதான் இவனுமே இந்த ஒரு விஷயத்தை நான் எப்படிதான் மறந்தேன்னு எனக்கே தெரியல. அந்த சியரியாங்க கூட போன அந்த எல்டர் கோட்டை சேர்ந்த 4th லீடரை மட்டும் நான் முன்னாடியே கான்டாக்ட் பண்ணியிருந்தானா கண்டிப்பா அவனை வச்சு ரொம்பவுமே ஈஸியா நான் அவனை போட்டு தள்ளியிருப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பிசிஷனுமே இவனை பார்த்து பயங்கர ஷாக்ல இல்ல யங் மாஸ்டர் நீங்க சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்னதான் நீங்க அவங்க கிட்ட பேசி ஹையர் பண்ணியிருந்தாலுமே அந்த மூங்கில் தோப்புக்குள்ள அவனை பாதுகாக்கிறதே அவனுக்கு ரொம்பவுமே ஒரு கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கப்ப நீங்க சொல்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லைன்னு அந்த பிசிஷனுமே இவனை பார்த்து சொல்லியிருப்பான். உடனே அந்த 4th யங்லாடுமே இவனை பார்த்து அந்த ஷியரியாங்க அந்த மூங்கில் காட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே வீக்கா இருந்தான். அது மட்டும் இல்லாம ஒரு சாதாரண மார்ஷியல் ஆர்ட்ஸ் கூட யூஸ் பண்ண முடியாம ரொம்பவுமே மோசமான ஒரு உடம்ப வச்சுக்கிட்டு தான் அவன் வந்து அந்த காட்டுக்குள்ள போயிருக்கான். அப்படி இருக்கப்ப எப்படி அவனால 8 மாசம் அந்த காட்டுக்குள்ள சர்வே பண்ண முடிஞ்சிச்சு? அவன் என்ன விதமான சீக்ரெட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்றான்னு எனக்கு சரியா தெரியல. இருந்தாலுமே அவனுக்கு குயிப்ளாக் ஏற்பட்டுமே எதுவுமே ஆகல. அதோட மட்டும் இல்லாம பாய்சன் வச்சு கூட அவன் சாகல. அப்படி இருக்கப்ப இந்த முறை அவன் அந்த மூங்கில் காட்டுக்குள்ள போயுமே இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு இந்த பயவழியுமே ரொம்பவே பயங்கரமா புலம்பிட்டு இருக்கான். உடனே அந்த 4th யங்லாடுமே இவனை பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு
எனக்குலாம் தெரியாது, ஆனா நீங்க அவனை கொல்றதுக்கு எனக்கு நேரடியா நீங்க தான் உதவி பண்ணணும்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த பிசிஷியனுமே இந்த ஃபோர்த் யங்லார்ட் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். உடனே இவனுமே ஆனா யங் மாஸ்டர் அந்த தேர்ட் யங்லார்ட கொல்றதுக்கு யாரு நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு இவனுமே கேட்க, இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபோர்த் யங்லார்டுமே இந்த சியோரியாங்க வந்து பாத்தீங்கன்னா கோமால இருக்கிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பேர் கூட பிரச்சனை பண்ணி வச்சிருக்கேன், அவங்களுமே இவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு ரொம்ப நாளா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு சரியான வாய்ப்பு. நீ உடனே அவங்க எல்லாருமே கேதர் பண்ணி அந்த சியோரியாங்க சாகடிக்கிறதுக்காக அவன் இருக்க அந்த ஒரு இடத்துக்கு போங்கன்னு அந்த ஃபோர்த் யங் மாஸ்டருமே சொல்லியிருப்பான். அப்படியே கற்பனா நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு பேம்பு கார்டனா தான் காட்டுறாங்க. அந்த டைம் நம்ம டாங்கு பயிலும் நம்ம ஹீரோவை பத்தி, யங் மாஸ்டர் நீங்க எதுக்காக அமைதியா இருக்க கூடாது, கண்டிப்பா உங்களுக்கு அந்த மூங்கில் காட்டோட நடுவுல இருக்க எந்த ஒரு பீஸ்டுமே உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. அந்த பீஸ்டுங்கெல்லாம் இந்த கல்ட்டுல இருக்க மிட் லெவல் வாரியர்ஸை விட ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது, அதனால நீங்க அங்க போறது உங்க உயிருக்கு ரொம்பவுமே ஆபத்துன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே எனக்கு வந்து டைம் ரொம்பவுமே கம்மியா இருக்குது, அப்படி இருக்கப்ப என்னால கண்டிப்பா அந்த ஸ்பிரிச்சுவல் மூங்கில்களை விட்டு கொடுக்கவே முடியாது. இப்ப மட்டும் நான் அந்த கல்ட்டுக்கு போனேன்னா கண்டிப்பா அந்த ஃபோர்த் யங்லார்டு என்ன பண்ணுவான்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோமே நம்ம டாங்கு பையில பார்த்து சொல்லிட்டு இருக்கப்ப, உடனே அவனுமே நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க யங் மாஸ்டர், நான் வந்து என்னோட மாஸ்டர் கிட்ட என்கொயரி பண்ணிட்டு அந்த மூங்கில் காட்டோட சென்டர்ல எந்த விதமான பீஸ்டுங்க இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நாம வந்து கண்டுபிடிக்கலான்னு அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து சொல்லியிருப்பான். உடனே நம்ம ஹீரோவுமே அவனை பார்த்து உண்மையிலுமே நீ முட்டாளா இல்ல அறிவாளியான்னு எனக்கு சரியா தெரியல, டீமன் லார்டு நினைச்சிருந்தா யாரை வேணுமானாலும் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்க முடியும், ஆனா இருந்தாலும் அவரு இந்த கல்ட்டுல இருக்க ரொம்பவுமே பவர்ஃபுல்லான மிட் லெவல் மார்ஷியல் மாஸ்டர்ஸா மட்டும்தான் அவர் வந்து அனுப்புறாரு. அது மட்டும் இல்லாம உங்களால கூட அந்த இடத்துக்கு இது வரைக்கும் போக முடிஞ்சதுல நம்ம டீமன் லார்டு வந்து பார்த்தனா பவர்ஃபுல்லான ஆளை மட்டும் தான் அந்த இடத்துக்கு அனுப்புறாரு, இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா எனக்கு ரொம்பவுமே பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படின்னு நம்ம ஹீரோவுமே நம்ம டாங்க பையில பார்த்து சொல்லிட்டு இருப்பான். உடனே அவனுமே நம்ம ஹீரோவை பத்தி யங் மாஸ்டர் நீங்க வந்து முன்ன இருந்ததை விட ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்க, அப்படி இருக்கப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, இருந்தாலுமே யங் மாஸ்டர் உங்களை வந்து இந்த டீமானிக்கல்ட்டோட எல்டர் கூட கம்பேர் பண்ணும்போது நீங்க வந்து ரொம்பவுமே வீக்கா இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பான். இந்த பயபல சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா வெக்ஸ் ஆயிருப்பான். உடனே நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து நீ சொல்றது ரொம்பவுமே சரிதான்டாங்க, நீ என்னதான் என்ன இந்த கல்ட்டோட 9 எல்டர் கூட கம்பேர் பண்ணியிருந்தாலுமே நான் வந்து அவங்களோட ரொம்பவுமே வீக்கா தான் இருக்கேன், ஆனா அவங்க யாருக்கிட்டயுமே இல்லாத ஒரு பெரிய டேலண்ட் என்கிட்ட மறைஞ்சிருக்குதுன்னு நம்ம ஹீரோவுமே நம்ம டாங்க பையல்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான். உடனே நம்ம டாங்க பையலுமே நம்ம ஹீரோட்ட ஒரு மன்னிப்பு கேட்டாரான். அப்பதான் நம்ம ஹீரோமே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, நான் வந்து என்னோட ஸ்டெல்த் டெக்னிக்கை இந்த ஒரு காட்டுல 8 மாசமா யூஸ் பண்ணவே இல்லை, அதோட நான் வந்து என்னோட டார்க் ஷேடோ குயிட் டெக்னிக் கூட இந்த டிமானிக் எனர்ஜி ஒன்னா சேர்த்து ஒரு புது மெத்தட உருவாக்கி இருக்கேன், இதனால எனக்கு கண்டிப்பா பிரச்சனை வர நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அதாவது என்னன்னா வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு ஹெர்பை பத்தி சொல்லியிருப்பான், அந்த ஒரு ஹெர்பனால டிமானிக் எனர்ஜி கூட சப்ரஸ் பண்ண முடியும், நம்ம பையிலுமே இப்ப டிமானிக் எனர்ஜி தான் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில பார்த்து இந்த ஒரு ஹெர்பை அப்சர்வ் பண்றதுக்கு எப்படி 1/2 மணி நேரம் தேவைப்படும், அதனால நீ வந்து இங்கே இருந்து அந்த ஒரு ஹெர்பை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இரு, அதுக்குள்ள நான் அந்த 1/2 மணி நேரத்துல அந்த காட்டோட சென்டருக்கு நான் போயிட்டு வந்துருவேன்னு சொல்லியிருப்பான். ஆனா நம்ம டாங்க பையல அந்த இடத்துலயே இருந்திருக்க மாட்டான். எங்கடான்னு பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்று யங் மாஸ்டர் என்ன மன்னிச்சுக்குங்க, நான் வந்து உங்களை பாதுகாக்கிறது தான் என்னோட வேலை, அப்படி இருக்கப்ப என்னால உங்களை அந்த காட்டோட சென்டருக்கு அனுப்ப முடியாது, அப்படி ஒரு வேலை நீங்க அங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா என்னையுமே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ எல்லாம் பயங்கரமா காண்டாயிரான். உடனே அவனுமே கோவத்துல டாங் ஃபீல் நான் வந்து உனக்கு ஆர்டர் போடுறேன், ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போன்னு சொல்லியிருப்பான். ஆனா அந்த பயவுல நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் சும்மா காதுலே போட்டுக்காம குத்துகளாட்டம் நின்றுட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோமே வேற வழியே இல்லைன்னு நம்ம டாங்க பையிலுமே கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ளருமே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்க பார்த்தா நம்ம ஹீரோவுமே ஒரு இடத்துல சடனா நின்று நம்ம டாங்க பையிலுமே நிக்க சொல்றான். நம்ம ஹீரோவுமே இந்த இடத்துல தான் கடைசியா நான் வந்து அந்த குதிரையை கொண்டேன், அப்படி இருக்கப்ப இந்த இடம் தான் இந்த காட்டோட சென்டருக்கு போகிறதுக்கான ஒரே வழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தா இவங்க இருக்க இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. உடனே நம்ம டாங்க பையிலுமே யங் மாஸ்டர் இங்க வந்து அழுகி போன ஒரு ஸ்மெல் வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம டாங்க பையிலுமே சைட்ல திரும்பி பார்த்துட்டு பயங்கரமா சாக்காயிடுறான். உடனே நம்ம டாங்க பையிலுமே யங் மாஸ்டர் இந்த பக்கம் பாருங்கன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல எக்கச்சக்கமான மிருகங்கள் ரத்தம் வந்து எடுத்து செத்து போய் கடந்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பசங்க எல்லாம் பயங்கரமா ஷாக்கா இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு வந்து வீடியோ வராது கைஸ், அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு நான் சேர்த்து அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் எப்பயும் போல வீடியோ யாராச்சும் ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலையுமே அப்லோட் பண்றேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.